வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்மார்ட் டாக் நிகழ்ச்சியில பேச போறது கல்லீரல் நோயோட அறிகுறிகளை பத்தி. நம்ம உடல் உறுப்புகளிலேயே மிக முக்கியமான உறுப்பு கல்லீரல். அது எப்போதுமே ஓயாம வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஜீரணம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மட்டும் இது செய்யறது இல்லைங்க. இரத்தத்தை சுத்தம் செய்யறது, சத்துக்களை உடல் முழுவதும் அனுப்பி வைக்கிறது, நச்சுக்களையும் கழிவுகளையும் அப்புறப்படுத்துறது, உடல் முழுவதும் அன்றாடம் உற்பத்தியாகும் அமோனியா போன்ற செல்களை பாதிக்கக்கூடிய நச்சுக்களை சிறுநீரகத்துக்கு அனுப்பி வெளியேற்றுவது என பல்வேறு வேலைகளை இந்த கல்லீரல் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டால் பலவித அறிகுறிகளை நமக்கு உடம்புல காமிக்கும். அது என்னென்ன பாதிப்புகள் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கல்லீரலுக்கு ஓயாம வேலை கொடுக்கும்படியா கொழுப்பு கலந்த மசாலா உணவுகளை நம்ம சாப்பிட்றது, நச்சுக்கள் அதிகம் இருக்கக்கூடிய கடைகளில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வாங்கி நம்ம உட்கொள்றது, மது குடிப்பது என பலவிதமான காரணங்கள் இந்த கல்லீரல் பாதிப்புக்கு காரணமாக உள்ளன. கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்தா அதனால நமக்கு என்னென்ன அறிகுறிகள் நம்ம உடம்புல தெரியுங்கிறத இப்போ பார்ப்போம். கல்லீரலானது சரியாக இயங்கவில்லைன்னா வாயிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வருங்க. ஏன்னா அப்போது உடல்ல அமோனியா அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும். இந்த அமோனியா கல்லீரலால சிறுநீரகத்துக்கு அனுப்ப முடியாம போகும்போது அது உடல்லையே தங்கிரும். இதனால நம்ம வாயில அதிகப்படியான துர்நாற்றம் அதிகமா இருக்கும். கல்லீரல் பாதிக்கப்படும் போது உணவை ஜீரணிக்க பயன்படக்கூடிய அடர்பச்சை மற்றும் மஞ்சள் கலந்த திரவமான பைல் சுரப்பதில் பிரச்சனை உண்டாகி அவை சிறுநீரகத்தில் அடர் நிறத்தை தந்துருங்க. கருமையான அல்லது மிக அடர் பருப்பு நிறத்துல கழிவுகள் ஏற்படும். இப்ப நம்ம இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்ட இந்த அறிகுறியெல்லாம் கல்லீரல் நோய்க்கான மிக முக்கியமான அறிகுறி. இந்த அறிகுறியில ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா டாக்டரை போய் பரிசோதனை செஞ்சு பார்க்கறது நல்லதுங்க. நிச்சயமா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். மேலும் இது மாதிரியான பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட ஸ்மார்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.